நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் ஹீட் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு. நம்ம ஏற்கனவே 2 பார்த்துருக்கோம். ஒன் இஸ் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன், அனதர் ஒன் இஸ் ஹீட் ஆஃப் கம்பஷன் அப்படின்னு 2 பார்த்துருக்கோம் இல்லையா. இது எல்லாமே அதே மாதிரி தான். இந்த ஹீட் அப்படின்றது நம்ம என்தால்பி சேஞ்ச் தான் சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஹீட் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா, இப்போ ஒரு சால்வெண்ட் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் அதில் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணுறீங்க. சில சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணோன்னா அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், சிலது ஆட் பண்ணோன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் கூட ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடெலாம் ஆட் பண்ணிங்கன்னா தொட்டு பார்த்தாலே வார்மாக இருக்கும். அப்போ அதில் என்தால்பி சேஞ்ச் நடந்திருக்கு இல்லையா. அப்போது த ஹீட் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ சேஞ்ச் இன் என்தால்பி when 1 mole of substance is dissolved in a specified quantity of solvent at a given temperature. ஒரு சால்வெண்ட்டுக்கு ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கும், ஒரு வால்யூம் இருக்குது, ஒரு ப்ரெஷர் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதில் வேறு ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ அந்த சேஞ்ச் இருக்குல்ல, along with internal energy, the change in product and volume together it is termed as enthalpy இல்லையா. அப்போ அதோட என்தால்பி வந்து என்ன டிஃப்ரென்ஸ் வருதோ இனிஷியல் ஸ்டேட்டுக்கு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு, that is defined as a heat of solution. So what is heat of solution? The heat of solution, it is defined as a change in enthalpy when 1 mole of substance, இது ஞாபகம் வச்சுக்கணும், அங்கே போய் மறந்துடும் 1 கிராமா 1 கிலோகிராமா 1 மோலான்னு நீங்கள் மறந்துடும். அதை நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா டோட்டல் கொஸ்டினும் ராங் ஆகிடும். அதனால் இட் இஸ் டிசால்வ்ட் இன் ஸ்பெசிஃபைட் குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட், தட் இஸ் இம்பார்ட்டண்ட். அங்கே போய் அலட்சியமாக சொல்யூஷன் அது மாதிரிலாம் எழுதி வைப்பீங்க அட் அ கிவன் டெம்பரேச்சர். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஹீட் ஆஃப் சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன். ஸோ யூனோ வாட் இஸ் நியூட்ரலைசேஷன்? ஒரு ஆசிடும் ஒரு பேஸையும் ஆட் பண்ணும்பொழுது அது கம்ப்ளீட்டாக ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரு சால்ட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் அ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ நியூட்ரலைசேஷன், த ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன்னா என்னென்னு பார்ப்போம். அப்போ த சேஞ்ச் இன் என்தால்பி வென் 1 gram equivalent of acid is completely neutralized by 1 gram equivalent of base or vice versa, இல்லை மாற்றி. ஏன்னா இது நம்ம பார்த்துருக்கோம், இந்த என்தால்பி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸ், இதோட என்தால்பி என்ன அதோட என்தால்பி என்ன, வாட் இஸ் அ சேஞ்சுன்னு பார்க்கணும். இப்போ ரியாக்டன்ஸ் என்ன, ஒரு ஆசிட் ஒரு பேஸ், ப்ராடக்ட் என்ன வரப்போகுது, ஒரு சால்ட் அண்டு வாட்டர் வரும். அப்போ இதோட என்தால்பி அதோட என்தால்பி ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தான் தட் இஸ் கால்ட் அஸ் அ சேஞ்ச் இன் என்தால்பி. அது வந்து ஆசிடுக்கும் பேஸுக்கும் நடுவில் நடக்கிற ரியாக்ஷனாக தட் இஸ் கால்ட் அஸ் அ ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன். அதே தான் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் மாதிரியே தான், பட் சேம் ஹியர் ஆஸ் இட் இஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் இட் இஸ் டெர்ம்ட் அஸ் ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம் HCl, hydrochloric acid, it is a strong acid, and NaOH, it is sodium hydroxide, it is a strong base. When these two reacts it forms NaCl, that is sodium chloride, and water. The change in enthalpy is minus 57.32 kilojoules. இது உங்கள் மனசில் நல்லா பதிய வைங்க. 1 gram equivalent of acid that is neutralized completely by 1 gram equivalent of base. அப்போ அதோடைய என்தால்பி சேஞ்ச் என்னது, மைனஸ் 57.32 kilojoules. அந்த கம்ப்ளீட்லி அப்படிங்கிற வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன். திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல். ஃபார் இங்கே பாருங்கள், ஏன்னா HCl அப்படிங்கிறது ஒரு ஆசிட். why it is acid? because it gives H plus. and NaOH, it is acid because it gives OH minus. ஸோ இந்த எந்த ஆசிட் எடுத்தாலும் எந்த பேஸ் எடுத்தாலும் ரியாக்ஷன் கடைசியில் எதுக்கும் நடுவில் தான் நியூட்ரலைசேஷன் நடக்க போகுது, H ப்ளஸ்க்கும் OH மைனஸ். அது எந்த ஆசிடாக இருந்தாலும் சரி எந்த பேஸாக இருந்தாலும் சரி, reaction is only between what and what, H plus and OH minus. So only because of that it also has the same value, that is delta H is equal to minus 57.32 kilojoules. மேலே உள்ளதை பாருங்கள் acid base reaction, கீழே உள்ளது H plus OH minus neutralization. Any acid, any base, actual neutralization is between what and what, H plus and OH minus. So it is minus 57.32 kilojoules. So the heat of neutralization of a strong acid and strong base is around minus 57.32 kilojoule irrespective of the nature of acid or base used. எதுவுமே எந்த ஆசிடாக இருக்கட்டும், எந்த ஸ்ட்ராங் ஆசிட் எந்த ஸ்ட்ராங் பேஸ் எடுத்தாலும் அதோடைய என்தால்பி என்ன தான், மைனஸ் 57.32 kilojoules. த ரீசன், வாட் இஸ் த ரீசன்? இதை ஒரு கொஸ்டினாக புக் பேக்கில் இருக்கும், இல்லைனாலும் உங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்டால் இதை கேட்கலாம். ஏன் அது மாதிரினா, த ரீசன் ஃபார் திஸ் கேன் பி எக்ஸ்பிளைன் ஆன் த பேசிஸ் ஆஃப் அர்ஹீனியஸ் தியரி ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். அர்ஹீனியஸ் தியரியை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ், அது வந்து அயான்ஸ் வந்து அயனைஸ் ஆகுது. ஆசிட்ஸ் வந்து அயனைஸ் ஆகி H ப்ளஸை கொடுக்குது, பேசஸ் வந்து அயனைஸ் ஆகி OH மைனஸ் கொடுக்குது இல்லையா.
அந்த ஸ்ட்ராங் பேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் ரெண்டையும் கம்ப்ளீட்டாக அயனைஸ் பண்ணும் அக்வஸ் சொல்யூஷனில். ஸோ தட் இஸ் த ரீசன் இட் இஸ் ஆக்சுவலி த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் பிட்வீன் H plus and OH minus, not between the acid and base. Whatever be the acid, whatever be the base, but the actual neutralization is between what and what? H plus and OH minus. Therefore, in all the above mentioned reaction as neutralization, எல்லா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனுக்கும் டெல்டா ஹெச் வேல்யூ என்ன தான் வரும்? -57.32 கிலோ ஜூல்ஸ் தான் வரும். சரியா? ஓகே. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை. நான் அவங்க HClலும் NaOH வச்சு கொடுத்தேன்னா இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. HClலும் KOH வச்சு கொடுத்துருக்காங்க, HNO3யும் KOHம் கொடுத்துருக்காங்க, H2SO4 KOH. ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், ஒரு ஸ்ட்ராங் பேஸ். எதை எடுத்தாலும் எல்லாத்துலேயுமே அந்த வேல்யூ என்ன தான் வருது? டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு -57.32. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு போட்டு இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. நான் டெஸ்ட்டு வச்சாக்கா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். எல்லாம் அதே தான். என்னென்னா கம்பஷன்னா கம்பஷனுக்கு எழுதணும், சொல்யூஷன்னா சொல்யூஷன் ஃபார்மேஷன், நியூட்ரலைசேஷன் நியூட்ரலைசேஷன். அதனால தான் வந்து சிமிலராக இருக்கும் இந்த கொஸ்டின்ஸில். இதை படிக்கிறது கொஞ்சம் ஈஸி. ஸோ வாட் இஸ் மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன்? பாருங்கள், த சேஞ்ச் இன் என்தால்பி வென் 1 mole ஆஃப் சாலிட். ஃபியூஷன்னா ஃபியூஸ்டு ஃபார்ம் அப்படின்னா லிக்விட் ஃபார்ம்னு அர்த்தம். அப்போது ஒரு சாலிட் வந்து அதோடைய மெல்ட்டிங் பாயிண்டில் லிக்விடாக மாறும்பொழுது என்ன என்தால்பி சேஞ்சோ அதுதான் என்னது? Heat of fusion. Okay, the change in enthalpy when 1 mole of solid substance is converted into liquid state at its melting point. or melting point la 1 mole வந்து liquid-ஆ மாறதுக்கு எவ்வளவு heat change இருக்கோ, that is heat required, that is called as a heat of fusion. For example, water a solid formல ice இருக்கு, அது வந்து liquid-ஆ மாறதுக்கு எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோ heat தேவைப்படுதுன்னா 5.98 kilojoules. So this is called as a molar heat of fusion. நெக்ஸ்ட் அதே தான், சிமிலர் வேப்பரைசேஷன் அப்படியே மாற்றிக்க வேண்டியது. இதுக்கு மேலே நீங்களே சொல்லலாம் புக்கே பார்க்காம டெஃபினேஷன். ஸோ வாட் இஸ் மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன்? சேஞ்ச் இன் என்தால்பி when 1 mole of liquid is converted into vapor state at its boiling point. or boiling pointல 1 mole of liquid வந்து வேப்பராக மாறுறதுக்கு எவ்வளவு ஹீட் தேவையோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அதே லிக்விட் வந்து வேப்பராக மாறதுக்கு 40.62 கிலோ ஜூல்ஸ். இதெல்லாம் ப்ளஸ் போட்டிருக்கு பாருங்கள். எனக்கு இதெல்லாம் என்ன ரியாக்ஷன்? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். நம்ம ஹீட்டை கொடுக்க வேண்டிய ரியாக்ஷன். நெக்ஸ்ட் சிமிலர், வாட் இஸ் சப்ளிமேஷன்? ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன். ஸோ இன்னும் வாட் இஸ் சப்ளிமேஷன் என்ன தெரியும் இல்லையா? ஒரு சாலிட் வந்து லிக்விடாகவே மாறாமல் டேரெக்டாக கேஸாக மாறுறதுக்கு பேர் தான் இது சப்ளிமேஷன். ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் when a solid changes directly into its vapor state without changing into liquid state. So molar heat of sublimation is defined as the change in enthalpy when 1 mole of solid is directly converted into vapor. ஒரு மோல் வந்து டைரெக்டாக வேப்பர் ஆகிறதுக்கு எவ்வளவு சேஞ்ச் இன் என்தால்பி இருக்கோ தட் இஸ் கால்ட் அஸ் அ என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன். அப்போ என்தால்பி ஆஃப் ஃபியூஷன்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ 1 mole ஆஃப் சாலிட் வந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆகணும் அட் இட்ஸ் மெல்ட்டிங் பாயிண்ட். என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் என்னது? 1 mole ஆஃப் லிக்விட் வந்து கேஸாக மாறுது. 1 mole ஆஃப் சப்ளிமேஷன் என்னது? ஐ மீன் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் என்னது? 1 mole ஆஃப் சாலிட் வந்து கேஸாக மாறுறதுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தா அயோடின். அயோடின் வந்து சாலிட் ஸ்டேட்லேருந்து வேப்பர் ஸ்டேட்டாக மாறுறதுக்கு வந்து இட் நீட்ஸ் 62.42 கிலோ ஜூல். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ heat of sublimation. Next one is called as heat of transition. The heat of transition is defined as a change in enthalpy when 1 mole of element changes from one of its allotropic form to another form. Allotropic form means what? That is same substance but they exist in different physical forms. That is called as a allotropic form. அது மாதிரி அது ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மாக மாறும்போது என்ன என்தால்பி சேஞ்ச் நடக்குதோ that is called as a heat of transition. For example, here it is carbon is given. கார்பன் வந்து டைமண்டாக இருக்குது, அது டைமண்ட்லேருந்து கிராஃபைட்டாக மாறுறது அப்படின்றதுக்கு எவ்வளவு ஹீட் கொடுத்தா அந்த ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறுதோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ஹீட் ஆஃப் ட்ரான்சிஷன். சிமிலர்லி இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் கார்பன் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி உங்கள் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் புக்கில் வேற ஒரு அலோட்ரோபிக் ஃபார்ம் கொடுத்துருக்கு, தட் இஸ் ஃபாஸ்பரஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயிட் ஃபாஸ்பரஸ் வந்து ரெட் ஃபாஸ்பரஸாக மாறும்போது எவ்வளவு ஹீட், ஆக்சுவலி இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், அது வந்து புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வந்து நிறைய ஹீட் ஆஃப் படிச்சிருக்கோம். என்னென்ன படிச்சிருக்கோம்? ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன், heat of combustion, heat of solution, heat of neutralization, heat of fusion, heat of sublimation, heat of transition. எல்லாமே சிமிலராக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். இது தவிர நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று படிச்சிருக்கோம், தட் இஸ் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. அதில் ரெண்டு, ஐ மீன் ஹீட் கெப்பாசிட்டியில் ரெண்டு படிச்சிருக்கோம். ஒன் இஸ் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, அனதர் ஒன் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இது எல்லாத்துக்கும் எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரே மாதிரி சிமிலராக கம்பேரிட்டிவாக படிச்சிங்கன்னா இட் வில் பி ஸோ ஈஸி ஃபார் யூ.